வணக்கம் நண்பர்களே, க்ரீன் ஆப்பிள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் மாத்திரைங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது மாத்திரை. டிஎன்பிஎஸ்சி, டெட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் மாத்திரைங்கிற டாப்பிக்லேருந்து டைரெக்டாக கொஷின் கேட்குறதில்ல, ஏன்னா அது ரொம்ப பேசிக். இருந்தும் நம்ம ஏன் அது பார்க்குறோன்னா, மாத்திரை சம்பந்தமாக உள்ள குறுக்கம், அளப்பெடை அந்த மாதிரி இலக்கணத்திலிருந்து வராத கொஷின்ஸ் வராத எக்ஸாமே கிடையாது. அதனால் மாத்திரைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியாமல் நம்ம தமிழ் இலக்கணம் படிக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் மாத்திரைங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். மாத்திரைனா என்னென்னா, கண் இமைக்கும் நேரம் அல்லது விரல் நொடிக்கும் நேரம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்ணை இமைக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு விரலை நம்ம அப்படின்னு நொடிக்கும் போது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அதுதான் மாத்திரையோட அளவு. நம்ம மாத்திரைனா என்ன, அது எப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு வருது அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்லை. எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிருந்தால் போதும். அதுன குறில் எழுத்துனா என்னென்ன எழுத்துன்னு தெரிஞ்சிருக்கணும், நெடில் எழுத்து எது எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். குறில் எழுத்துங்கிறது குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கள். அதாவது அ, இ, உ அந்த மாதிரி குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கள்லாம் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னால் நீண்டு ஒலிக்கும், ஆ, இ அப்படிங்கிறது. இந்த நெடில் எழுத்தில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஐ, ஔ. அது பார்க்குறதுக்கு, அது கேட்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு குறுகி ஒலிக்கிற மாதிரி தோணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ, ஔங்கிறதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். அந்த 2 எழுத்தும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவ்வளோதான். குறில் எழுத்துங்கிறது குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கள், க, ச அந்த மாதிரி வர்ற எழுத்துக்கள். நெடில் எழுத்துனா கா, சா. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐங்கிற எழுத்தும் அவுங்கிற எழுத்தும் தான். அது நெடில் எழுத்துக்கள். அடுத்த ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தில் ஒரே ஒரு எழுத்து தான், அது நம்மளுக்கு தெரியும், அக்கேனா அப்படிங்கிற எழுத்து. அடுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய் எழுத்து தான். இப்போ இதில் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. இது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். வேறு எதுவும் இந்த மாத்திரை சம்மந்தமாக வேறு எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து வர இலக்கணத்துல எல்லாம் இது பேசிக்காக வருங்கிறதுனால இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மற்ற தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ட்ரிக்ஸ், டெட் மேக்ஸ் ட்ரிக்ஸ், அது மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லித்தரோம். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.